செப்டம்பர் 3ஆம் தேதி ஏமாத்திட்டு போயிட்டான். 3 லட்ச ரூபாய் காலி. நான் நர்ஸா இருக்கும்போது இருக்கிற காசு எல்லாத்தையும் சேர்த்து 3 லட்ச ரூபாய் கட்டி வெளிநாட்டுல நர்ஸ் வேலைக்கு போகலாம். அதாவது லண்டன்ல நர்ஸ் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி மும்பை ஏஜென்சிக்கு கட்டினேன். கட்டிட்டு செப்டம்பர் 6ஆம் தேதி ஃபிளைட். செப்டம்பர் 3ஆம் தேதி ஏமாத்திட்டு போயிட்டான். 3 லட்ச ரூபாய் காலி. பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கேன். வேலையை விட்டுட்டு தான் நம்ம அங்க போறோம். ஸோ முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசைன் கொடுத்துட்டேன். பஸ் ஸ்டாப்ல உட்காந்தோடனே எங்க அப்பா கால் பண்ணி என்னம்மா டாடி ஏமாந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஒரே வார்த்தை. எங்க அப்பா சொன்ன மறு வார்த்தை என்னன்னா, பாப்பா காசு பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம், புள்ள போனா எனக்கு சம்பாதிக்க முடியாது, நீ வீட்டுக்கு வந்து சேராயா நம்ம காசு பணம் சம்பாரிச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய அப்பாக்கள் இருக்காங்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அவங்க எல்லாருக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி அப்பாஸ் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் தி கேர்ள்ஸ். தாய்மைன்றது ஒரு பாசம், அது எல்லாருக்கும் இருக்கும். பட் அப்பான்ற ஸ்தானத்துல இருந்து ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நான் நிறைய பார்த்திருக்கேன். எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது. நானும் டிப்ரெஷன் ஆயிருக்கேன், நானும் உட்காந்துருக்கேன். பட் நான் கடைசி வரைக்கும் நினைச்ச ஒரே ஒரு விஷயம், என்னை நம்பி என் பெத்தவங்களும் என் தம்பியும் இருக்கான். நான் வாழ வேண்டியது அவங்களுக்காக மட்டும்தான். இங்க எவனுக்கா வாழணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க பெத்தவங்களை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பெத்தவங்களுக்காக மட்டுமே வாழுங்க. நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு நான் இந்த லெவல்ல இருக்கேன், நீங்க இந்த லெவல்ல இருப்பீங்க. நிறைய நியூஸஸ் டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த பெண்களுக்காக எவ்வளோ பேசினாலும், அந்த பெண்களை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு யார் எந்த இடத்துல எவ்வளோ நமக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சில தவறுகள், சில அநியாயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது குறையணுன்றது தான் எல்லாரோட எண்ணமும். மேஜராக இப்போ நிறைய பேருக்கு புரியுது பெண் குழந்தையோட வேல்யூ என்ன, அந்த பெண்ணை நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுன்றது நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் எல்லாருக்கும் புரியறதுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியமில் இந்த விஷயத்தை யாராவது ஒருத்தர் பேசிகிட்டே தான் இருக்கணும்.